தேவையான பொருட்கள் வந்து ஒரு 3 வெங்காயம், ஓகே, ஒரு 3 தக்காளி, ஓகே, பூண்டு, பூண்டு, இஞ்சி, இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இதுல வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஓகே, அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சோம்பு, சோம்பு, மஞ்சள் தூள், மஞ்சள் தூள், உப்பு, உப்பு, குழம்பு மிளகாய் தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, வீட்டு குழம்பு மிளகாத்தூள். ஆமா வீட்டு குழம்பு மிளகாய் தூள், சரி, கரம் மசாலா, ஓகே, கடலை எண்ணெய், ஓகே, தேவையான சிக்கன், சரி, அப்புறம் கொஞ்சம் தேங்காவும் முந்திரியும் எடுத்து வச்சிருக்கேன். சரி. இந்த பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லிய, 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா அரைச்சிக்கணும். சரி, இப்போ இது நல்லா அரைஞ்ச உடனே வெட்டி வச்ச வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கணும். ஸ்பூன் கடலை எண்ணெய், இந்த பட்டை, இலை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் போட்டுக்கணும். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும்னு இது கூட வெட்டி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், ஸ்பூன் கரம் கரம் மசாலா, மசாலா, உப்பு தேவையான அளவு, சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கணும். இப்போ வந்து சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு எத்தனை விசில்? 3 விசில் வந்தால் போதும். 3 விசில். விசில் வரத்துக்குள்ள தேங்காயும் முந்திரியும் அரைச்சிடலாமா? பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கடலை எண்ணெய், சேர்த்துக்கோ. ஓப்பன் பண்ணி வெந்துருச்சு. ஓகே, அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி. ரெடி. கொதிக்க சுவையான சிக்கன் குழம்பு ரெடி.